அந்த ரூபம் நமக்கு கிடைக்காம போயிருக்கோம். அப்போ அந்த ரூபத்தோடையே இருக்கணும். அதை நமக்கு கௌமாரத்தையும் உபதேசம் பண்ணணும். இப்படியாகப்பட்டதான ஒரு மந்திரம், அடுத்தவன் ஒரு மந்திரத்தை நமக்கு ஏவரான்னு சொன்னாக்க நம்மளும் அதே மாதிரி மந்திரத்தை தேடி போய் நான் உன்னை அடிக்கிறேன்னு கிளம்பாம நம்மளுடைய சத்வகுணம் நம்மளை விட்டு கொஞ்சம் கூட நழுவாம இருக்கிறதுக்கான வழியை ஆச்சாரியால் பண்ணித்தரார். அதான் நம்ம அடிக்கிறான்னா திருப்பி அடிக்கணும். வாஸ்தவம் தான். எப்படி அடிக்கணும்? நம்ம கடமையை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பிக்கணும். தானா அடி விழும்னே நம்ம அடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அது எல்லா விதமான தர்மங்களையும் எதுக்கு சொல்லப்பட்டதுன்னா தற்காப்பு கலை தான். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அத்தனை தர்மங்களுமே. இந்த புண்ணியமோ பாபமோ வேற ஒருத்தருக்கா போகிறது. நம்ம பண்ணுற புண்ணியம் நமக்கே தான், சந்தேகமே கிடையாது. ஒரு புஷ்பத்தை பறித்து சுவாமிக்கு போட்டோமே ஆனால் அந்த பலன் இன்னும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக போகிறது கிடையாது, நமக்குத்தான் வந்து சேர போகிறது. அவன் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அடுத்த வாழை அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லது நடந்தால் போகிறோம்னு நம்ம நினச்சா போகிறோம். அடுத்த வாழை அடிக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை. அப்போ நமக்கு ஒருத்தர் தேவைப்படுறாருன்னா அதை அவர் சுவாமி பார்த்துப்பார் இல்லையா? அந்த யார் வந்து தன்னை ஸ்தோத்திரம் பண்றாலோ துதிக்கும் அடி அவருக்கு ஒருவர் கெடுக்க நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும்னா இல்லையா? அந்த வேல்மாறல சொல்லும் போது அவ இந்த குலத்தை யாராலும் ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சான்னா அந்த குலத்தை முதல்ல போய் இவரை அழிச்சுட்டு வந்துருவாராம் முருகப்பெருமான். அதனால எனக்கு இருக்க துணையே ஆறு அப்படிங்கிறத இந்த ஆச்சாரியர்கள் காட்டணும்னு நினைச்சா அதுக்காக கிளம்பி திருச்செந்தூருக்கு தன்னுடைய யோக சக்தியினால்